ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ண பர்சனோட கரண்ட் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங் டைம்லெஸ் ரீடிங் இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எனக்கு நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Temperance, Queen of Wands, Four of Wands, Ace of Swords, Tower, Seven of Swords, Devil, Nine of Wands, King of Swords, Son of Pentacles, Strength, Knight of Cups. So bottom of the deck, Ace of Wands. Opposing, Dependence, Clarification, Light, Togetherness, Communication, Fake, Soul Connection, Crash, the Earth, Obsession, Support. Make friends. ஓகே, தென் இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ நீங்கள் லவ் பண்ண போஸ்டோட காரணம் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போஸ்ட்லெஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், மார்க் ரெஸ்னேட்டாக உங்கள் மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. ஓகே, தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே 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 தென் எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி ரிலேஷன்ஷிப் ஒரு பேலன்ஸ் இல்லை. ஓகே ஓகே ஸோ ரிலேஷன்ஷிப்பில் கரண்ட்லி பேலன்ஸ் இல்லை. கரண்ட்லி உங்களோட வைப்ரேஷன் நான் கேட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த ஒரு பர்சன் மேலே ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பயங்கர கோவம் உண்டு. ஓகே, ஒரு டைமில் ஆக்சுவலி இந்த பர்சனை எமோஷ்னலி டிபெண்ட் பண்ணியிருக்கலாம், எமோஷ்னலி, ஃபிசிக்கலி, மென்டலி நீங்கள் இவரை டிபெண்ட் பண்ணி நீங்கள் வாழ்ந்துட்டு இருந்துருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இந்த ஒரு போஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி வாழக்கூடிய ஒரு டைமில் இந்த ஒரு போஸ்ட் உங்களை ஆக்சுவலி ஃபேக்காக நின்றுட்டு உண்டு. மேபி ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு மனசிலாயிட்டு இல்லையா இருக்கலாம், பட் போக 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 இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் உங்களுக்கு மனசிலாயிட்டு உண்டு. அப்போ இவர் எமோஷ்னலி உங்களை வந்து சீட்டிங் பண்ணிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். அப்போ கரண்ட்லி நீங்கள் ஆக்சுவலி മനസ്സിലാക്കിയിട്ടുണ്ട്, உங்களுக்கு பயங்கர கோவம் உண்டு, மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணணும். ஓகே, நம்ம இந்த ஒரு போஸ்ட்னை எமோஷ்னலி நம்ம டிபெண்ட் பண்ணியிருந்தோம், ஸோ அவங்க நம்மளை சீட்டிங் பண்ணி போயிட்டு கரண்ட்லி நீங்கள் வந்து பயங்கரமாக செல்ஃப் லோ பண்ணுறீங்க. ஒரு டைமில் நமக்கு நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு உண்டு ஒரு போஸ்ட்டை, மென்டலி, ஃபிசிக்கலி, எமோஷ்னலி நீங்கள் இவரை டிபெண்ட் பண்ணி இருந்துட்டு கரண்ட்லி நீங்கள் எனக்கு யாரும் வேண்டாம், உங்களை நீங்கள் போகஸ் ஆக தொடங்கிட்டு உண்டு. உங்களோட ஹாப்பினஸ் எதுவும் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிட்டு, உங்களுக்கு எது பீஸ் கொடுக்குன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு. ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் மாறிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எமோஷ்னலாக நீங்கள் வந்து
எமோஷ்னலி நம்ம ஒருத்தவங்கள டிபெண்ட் பண்ண அவங்க வந்து கட்டாயம் நம்ம முதுகில் குத்துவாங்கன்னு உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு. நீங்கள் முதுகில் குத்தும் வாங்கிட்டு உண்டு. ஸோ அதனால் எமோஷ்னலி நம்ம இருந்த ஒரு காரியமும் இல்லை. இனி நமக்கு நடக்கக்கூடியதை ப்ராக்டிக்கலாக கொண்டு போனால் தான் நமக்கு இந்த லைஃப்பில் சக்ஸஸ் கிடைக்கும் நீங்கள் மனசில் ஆகிட்டு உண்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் எமோஷ்னலி நீங்கள் திங்க் பண்ணலாம். உங்கள் திங்கிங் ப்ராசஸ் ப்ராக்டிக்கலாக மாறிட்டு. ஏன்னா எமோஷ்னலி ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்போசிட் இருக்கிற ஒரு பர்சன் நம்மளை சீட்டிங் பண்ணி போயிட்டு உண்டு. அப்போ நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷ்னலாக இருக்கிற பட்சத்தில் மறுபடியும் அவங்க பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது மறுபடியும் நம்ம அந்த இடத்துல வந்து உருகி மறுபடியும் நம்ம குத்துவாங்க ரெடியாக தான் இருக்கும். ஓகே, அப்போ ஒரு வாட்டி நமக்கு ஸ்ட்ராங்காக ஒரு ஹார்ட்டில் ஒரு குத்து கிடச்சி அப்படின்னா நமக்கு மனசில் ஆகும் ஓகே, நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷ்னலாக இருக்கிறனால தான் நம்ம ஏமாந்துட்டுருக்கோம். இதே நம்ம ப்ராக்டிக்கலாக இருந்திருந்தோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலாக ரொம்ப அட்டாச் ஆகாமல் நம்ம இருந்திருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நமக்கு இது ஒரு பெயின் வந்திருக்காதுன்னு உங்களுக்கு மனசில் இருக்கும். ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம லைஃப்பில் அடிப்படாமல் நம்ம எதுவுமே இங்கே கற்றுக்க முடியாது. நீங்களும் அடிப்பட்டு உண்டு நம்ம சொல்லலாம். ஒரு போஸ்ட் உங்களை சீட்டிங் பண்ணி போயிட்டு உண்டு, உங்கள் எமோஷனல் கூட விளையாடிட்டு உண்டு, ஃபீலிங்ஸ் எமோஷனல் கூட விளையாடிட்டு உண்டு, மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு. ஓகே, ஸோ அப்போது நமக்கு ஒரு வாட்டி ஹார்ட் பிரேக் நமக்கு பலமாக கிடைக்கக்கூடிய ஒரு டைமில் நமக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் வரும்ல, நம்ம ஏன் ஏமாந்தோம். அப்போ நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷ்னலாக இருந்தனால தான் நம்ம வந்து அவங்க பாவம் நினச்சோமே தவிர நம்மளை பாவம் ஒரு நாள் நம்ம நினைக்கலையே. ஸோ அவங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து விட்டு கொடுத்து போகும்போது லாஸ்ட் இப்போ நம்ம ஏமாந்து நடுத்தரில் நிற்கிறவே அந்த ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் நமக்கு வரும். அப்போ நம்மளோட திங்கிங் ப்ராசஸ் எப்போவுமே வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஃபஸ்ட் இந்த வேர்ல்டில் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட் நம்ம தான் இம்பார்ட்டன்ட். நம்மளை தாண்டி தான் நமக்கு நெக்ஸ்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நீங்கள் வேணா எடுத்துக்கலாம், இல்லைங்க விட்டுக்கலாம். ஏன்னா செல்ஃப் லோன் சொல்லும்போது நமக்கு யாருமே இல்லாமல் கூட நம்மளால் வந்து பேலன்ஸ் பண்ணி நம்மளால் வாழ முடியும். ஸோ மெடிடேஷன்லாம் நமக்கு பண்ணக்கூடிய ஒரு டைமில் நமக்கு எமோஷனல் பேலன்ஸ் நமக்கு கிடச்சிடும். மென்டலி நமக்கு யாரோட ஹெல்ப்பும் தேவையில்லை. ஓகே, ஃபிசிக்கலி நமக்கு தேவையில்லை. நமக்கு ஒரு மெடிடேஷனில் நீங்கள் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நமக்கு யாரும் வேண்டாம், நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு யூனிவர்ஸ் இருக்காங்க, தென் நம்ம இருக்கோம் போதும் நமக்கு தோணும். ஓகே, ஸோ அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து படிச்சுட்டு உண்டு, நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக நீங்கள் மாறிட்டு உண்டு. நம்மளோட மைண்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நம்ம வந்து சும்மா அந்த ரிலேஷன்ஷிப்லேயே கடந்து அதே நம்ம 24/7 திங்க் பண்ணி அதில் கொஞ்சம் மைண்டை நம்ம டைவெர்ட் பண்ணாமல் நம்மளோட ஹாப்பினஸ் நமக்கு எதுவும் எப்பவும் ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு போஸ்டர்கிட்ட நமக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்குது, அது டெம்பரரி, அது நமக்கு டெய்லி கிடைக்காது. அப்போ டெய்லி நம்ம ஹாப்பியாக வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து கொஞ்சம் மைண்டை கொஞ்சம் நீங்கள் டைவெர்ட் பண்ண படிச்சுட்டு கரண்ட் சுச்சுவேஷனில் உங்களோட திங்கிங் ப்ராசஸ் எமோஷனல் வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக மாறிட்டு. ஏன்னா எமோஷ்னலி நீங்கள் பயங்கரமாக அடிப்பட்டு உண்டு, அதனால் எமோஷ்னலாக திங்க் பண்ண வேண்டாம். நம்ம சேவ் பண்ணிக்கணும். ஆக்சுவலி நம்ம வந்து யாரையுமே குறை சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது இந்த ஊரில். அவங்க ஏமாற்றிட்டாங்க, இவங்க ஏமாற்றிட்டேன்னு சொல்லிட்டு நமக்கு ரைட்ஸ் நம்ம ஏமாந்துருக்கோம். ஓப்பனாக சொல்ல போனால் நம்ம போய் ஏமாந்துருக்கோம். அதுதான் உண்மையான விஷயம். ஓகே, இவங்களே குறை சொல்லி ஒரு காரியம் இல்லை. அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் எமோஷனல் இருந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக மாட்டுண்டு உங்களுக்கு எதில் பெனிஃபிட் இருக்கோ, உங்களுக்கு எதில் இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ, உங்களுக்கு எதில் ஹாப்பினஸ் இருக்கோ, இது நமக்கு மென்டல் பீஸ் நமக்கு எங்கே கிடைக்கும், நீங்கள் அதை தெரிஞ்சு அதில் நீங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணுங்க. கரண்ட் கோயிங் வித் சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா முன்னாடி 24/7 அவனை பற்றி திங்க் பண்ணக்கூடிய ஒரு டைமில், அவங்களோட எனர்ஜி வரக்கூடிய ஒரு டைமில் அவங்க பாவம் நினைக்கும், மறுபடியும் நீங்களே போவீங்க, மறுபடியும் ஹார்ட்டை உடச்சிட்டு வருவீங்க. இது ஒரு லூப்பு மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபார்ம் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் ஸ்ட்ராங்காக மாறிட்டு உண்டு. சுச்சுவேஷன் எப்படி போகுதோ அதுக்கேற்ற மாதிரி போகும். இப்போ நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஆப்போசிட் இருக்கிற பர்சன் வந்து அவரோட கேரக்டர் ஆக்சுவலி ஃபேக். ஓகே, அவன் ஆல்ரெடி ஃபேக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ ஃபேக்கான ஒருத்தங்க கிட்டே போய் ரிலேஷன்ஷிப்பை மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணி கொண்டு போகிறோம், இல்லைங்க ரிலேஷன்ஷிப்பை க்ரோ பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னா கட்டாயம் நம்ம அந்த இடத்துல நமக்கு ஹார்ட் உடையும். மறுபடியும் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் வரும். அது உண்மையான விஷயம்தான். ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஃபேக்குன்னு தெரியுது. அப்போ அவங்க ஆல்ரெடி ஃபேக்குன்னு தெரியுற ஒரு பட்சத்தில் நீங்கள் மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் வேணும், ஒரு க்ரோ வேணும், ஒரு ஹாப்பினஸ் வேணும்னா அவங்க ஆல்ரெடி ஃபேக்குன்னு தெரியுது. அப்போ கட்டாயம் நமக்கு எங்கள் ஹார்ட் அடிப்படும். கட்டாயம் ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனை டெய்லி நீங்கள் கடந்து ஓவர்டேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே கொஞ்ச நாளைக்கு நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபோக்கஸ் கொடுக்காம கொஞ்சம் உங்கள் மைண்டை டைவெர்ட் பண்ணி வேறு இதில் நீங்கள் டைவெர்ட் பண்ணி கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஹார்ட் பிரேக்கும் வராது, ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் வராது. ஓகே, ஸோ வந்து கரண்ட் சுச்சுவேஷனை நீங்கள் அதை படிச்சுட்டு உண்டு.
கரண்ட் சுச்சுவேஷன் உங்களோட ஹாப்பினஸ் எது, உங்களுக்கு எது சக்ஸஸ். நமக்கு ரிலேஷன்ஷிப்பை தாண்டி இந்த உலகத்தில் நம்ம ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. எல்லாருமே நினச்சிட்ருக்காங்க ரிலேஷன்ஷிப் தான் ஹாப்பினஸ்ங்கிறது. ஓகே. ஸோ அதை மனசிலாக்கிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் இல்லாட்டி நம்மளால் வாழ முடியும். இப்போ நான் சொல்ல போயாச்சுன்னா, ஏன்னா நமக்கு முடிவில் சாப்பாடு வேணும், அதுக்கு சம்பாதிக்க நமக்கு காசு வேணும், நம்ம தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும். ஓகே, ரிலேஷன்ஷிப் தான் நமக்கு 24/7 கூட வருமானு கேட்டால் அதுவும் கிடையாது. மனசிலாக்கிக்கோங்க. ஓகே. அப்போ கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கோயிங் வித் சுச்சுவேஷன் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. என்ன நடக்குதோ நடக்கட்டும், பார்த்துக்கலாம். பட் ரிலேஷன்ஷிப்புக்கு நம்ம கொஞ்சம் மைண்டு கொடுக்க வேண்டாம். ஏன்னா அது ஃபேக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதில் நின்றுட்டு நம்ம ஃபேக்குன்னு தெரிஞ்சு நம்ம நின்றுட்டு ஒரு காரியம் இல்லை. திருந்தி வரதா தான் வரட்டும், பார்த்துப்போம். ஓகே. பட் நம்ம எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் நமக்கு கிடைக்கிறதா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பை நம்ம எடுத்துக்கலாம். இல்லைங்க வேண்டாம் நீங்கள் நினச்சிட்டு. அது மட்டும் இந்த அளவுக்கு நீங்கள் நம்பிட்டு அப்படின்னா இன்னொரு போஸ்டர் கூட உங்களுக்கு ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இவரோட கஷ்டம் நஷ்டம், இவர் பண்ணுற ப்ளஸ் மைனஸ் எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு உண்டு. சோல் கனெக்ஷன் சொல்லும்போது ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப்பில் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் இருந்தாலும் இன்னர் வைஸ் 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிருக்கலாம், அவங்களுக்கும் மேரேஜ் ஆகிருக்கலாம், 2 பேரும் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கலாம். ஸோ எத்தனை டிஸ்டன்ஸ் இருந்தாலுமே ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப் எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலுமே இன்னர் வைஸ் உங்கள் சோலும் அவங்க சோலும் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிருக்கலாம். ஓகே. அவங்க என்ன பண்ணாலும் சோல் கனெக்ஷன் ஆல்வேஸ் சொல்லும்போது ஆப்போசிட் இருக்கிற பர்சன் நம்மளை என்ன பண்ணாலும் அவங்க மேலே நமக்கு கோவம் வரும். ஒரு 2 days 3 days இல்லைங்க ஒரு 10 days இல்லைங்க ஒரு 1 month நினச்சிக்கோங்களா, மறுபடியும் அந்த கோவம் நம்மளை விட்டு போயிடும். ஓகே, அதான் சோல் கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப் நம்ம சொல்கிறோம். அப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு, உங்களுக்கு ட்ரஸ்ட் உண்டு. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கனெக்ஷன் எங்கேயும் நம்மளை விட்டு போகாது. ஏன்னா நானும் அவங்களும் எத்தனை டிஸ்டன்ஸ் ஃபிசிக்கலி செப்பரேஷன் ஆனாலும் இன்னர் வைஸ் கனெக்டட் தான். பட் குறைச்ச நாளைக்கு அவன் சேஞ்ச் ஆகட்டும், அவங்க திருந்தட்டும். இந்த மாதிரி இருக்கும்போது டைமும் வேஸ்ட் ஆகுது, எனக்கும் ஹார்ட் பிரேக் ஆகுது, மைண்டும் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆகுது. ஸோ அவங்க திருந்தி வரட்டும். திருந்தினாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். இல்லைங்க வேணான்னு ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வந்துட்டு கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, கெரியரில் பயங்கரமாக க்ரோ பண்ணுறீங்க நம்ம சொல்லலாம். ஸோ உங்களுக்கு இன்ட்யூஷன் பக்காவாக ஒர்க் ஆகுது நம்ம சொல்லலாம். பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணுறீங்க. கரண்ட் சுச்சுவேஷனில் ரொம்ப அட்டாச்டில் இல்லை, நீங்கள் டிடாச்சில் நிற்கிறீங்க. கொஞ்சம் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட்டுட்டு கொஞ்சம் உங்களோட ஹாப்பினஸ், உங்களோட சக்ஸஸ், உங்களோட பிஸ்னஸ், உங்களோட கேரியர், ஸ்டடி இதெல்லாம் நீங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு உண்டு. ஸோ இந்த வைப்ரேஷனில் யாரை நிற்கிறீங்க அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். கரண்ட்லி நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்க. உங்கள் இன்ட்யூஷன் உங்களை பக்காவாக கெயின் பண்ணுது. இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பாண்டிங் உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒன்று விட்டு எங்கேயும் போகாது. குறைச்சி நாள் நீ டைம் கூட அவங்க திருந்தட்டும். அது உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு கெயின் பண்ணுது. அது கரெக்டாக இருக்கும். உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்கிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, நீங்கள் தான் மனசில் ஆக்கிட்டு உண்டு. ஸோ இவரோட வைப்ரேஷன் என்ன அப்படி கேட்டிங்கன்னா எத்தனையோ, அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனையோ வாட்டி நீங்கள் சொல்லிட்டு உண்டு, நீ என்ன உனக்கு கேர் பண்ணிக்கல, உனக்கு என் மேலே லவ் கிடையாது, ஜஸ்ட் நீ என்னை ஃபிசிக்கலி மட்டும்தான் என்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்க. எத்தனையோ வாட்டி நீங்கள் சொல்லிட்டு உண்டு. இவர் அதை மைண்டு கொடுத்துட்டு எஸ் இந்த மேபி நீங்கள் 2 பேரும் செக்ஷுவல் இன்டிமேஷன் ஆகிருக்கலாம், செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப்பில் போயிருக்கலாம். பட் இந்த ஒரு பர்சன் ஒருபோதும் இந்த ரிலேஷன்ஷிப்பை லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போகணும், இந்த ஒரு மேரேஜில் கொண்டு எத்தணும், லைஃப் லாங் ட்ராவல் பண்ணி இந்த ஒரு தாட்டில் ஒன்று கூட பழகிட்டே இல்லை. ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா போகிறது வரைக்கும் போட்டு பார்த்துக்கலாம். என்றைக்கு போனாலும் போட்டு, பட் போகிறது நமக்கு கிடைக்குது, நமக்கு போகிற வரைக்கும் போட்டு இந்த மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த ஒரு பட்டும் படம்னு கொண்டு போயிட்டு உண்டே தவிர ஸ்ட்ராங்காக உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுத்து லைஃப் லாங் கண்டினியூ பண்ணணும் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு திங்க் பண்ணிட்டு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுது, ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு பர்சன் நம்ம வச்சு ஏமாற்றிட்டு நம்ம சொல்லுவாங்கல்ல, நல்லவங்க மாதிரி நடித்து இந்த ரிலேஷன்ஷிப் இவர் கொண்டு போயிட்டு இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறதுக்கு ரீசன் என்ன கேட்டிங்க அப்படின்னா இவருக்கு உங்கள் கூட ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகும். பட் என்ன அப்படின்னா ஆளுக்கு அது என்னன்னு தெரியல. ஆக்சுவலி ஆளுக்கு என்ன சொல்கிறது, எப்போவும் உங்கள் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கலாம், உங்கள் கூட பேசினா கொல்லான்னு தோணுமா இருக்கலாம், இல்லைங்க உங்கள் கூட ஏதோ உங்களை பார்க்கணும், மீட் பண்ணணும், பழகணும், இந்த மாதிரி ஆளுக்கு உள்ளுக்குள்ளே இவருக்கு ஒரு ஃபீலிங் வந்தனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவர் கொண்டு போய்ட்டு சரி ஓகே ரிலேஷன்ஷிப் ஃபிசிக்கலாக என்ன சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன, ஏதோ எனக்கு இவங்க கூட பேசும்போது நல்லா இருக்குது, பழகும்போது நல்லா இருக்குது, சரி எங்கே வரைக்கும் போட்டு பார்த்துக்கலாம். பட் ஆளுக்கு அது ஐடியா இல்லை. ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. ஆக்சுவலி இது ஒரு சோல் கனெக்ஷன் ஆகும், ஒரு டீப் கனெக்ஷன் ஆகும், அந்த ஒரு ஐடியா இல்லை நம்ம சொல்லலாம். ஸோ அதனால தான் ஆள் ஆக்சுவலி சீட்டிங் பண்ணி போயிட்டு உண்டு. ஒரு சில பேர் போது நிறைய ப்ராமிசஸ் பண்ணி போயிட்டு உண்டு.
ஓகே இப்படியாக அப்படியாக எனக்கு சுச்சுவேஷன் சரியில்லை, நான் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன், கட்டாயம் நான் உன்னை வந்து மேரேஜ் பண்ணிப்பேன், உன் லைஃப்பில் நான் ரீஎன்ட்ரி கொடுப்பேன் அப்படின்னு மாதிரி போயிட்டு உண்டேன். பட் நம்ம என்ன சொன்னாலும் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சோல் கனெக்ஷன் ரிலேஷன்ஷிப்னால யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ் டிவைன்ஸோட ப்ரொடெக்ஷன் நமக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் உண்டுன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு சில சைன்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க, பட்டர்ஃப்ளை பார்ப்பீங்க, ஒயிட் கலர் ஃபெதர்ஸ் பார்ப்பீங்க, வானிலை கலர் பார்ப்பீங்க, இந்த பர்சனோட நேம்ஸ் பார்ப்பீங்க, இன்க்ளூடிங் வந்து நமக்கு வந்து ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. 00லேருந்து தொடங்கி 10 10 11 11 12 12. ஸோ இந்த மாதிரி ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறீங்கனாலே உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸோட ப்ரொடெக்ஷன்ஸ் இருக்குன்னு நினச்சிக்கோங்க. ஓகே, ஸோ கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப்பில் தான் மேக்ஸிமம் நமக்கு யூனிவர்ஸ் இந்த மாதிரி ஒரு சயின்ஸ்லாம் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஓகே, தென் கரண்ட்லி எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் நான் ஆக்சுவலி இந்த பர்சன் பயங்கர ரூடாக இருக்காங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி இந்த வேர்ல்ட்லேயே வந்து இந்த ஒரு பர்சனோட ஃபேவரட் பர்சனுங்கிறது, இந்த வேர்ல்டே இவரோட ஃபேவரட்டுங்கிறது அது நீங்கள் தான். ஓகே, நமக்கு வந்து ரொம்ப இஷ்டப்பட்ட ஒருத்தங்கிட்ட நம்ம ரொம்ப கோபத்தையும் காட்டும். ஸோ அதே மாதிரி கரண்ட் சுச்சுவேஷனில் இவரை பயங்கரமாக ஈகோவில் நிற்கிறாங்க, ரூடாக நிற்கிறாங்க. ஆக்சுவலி இவருக்கு தெரியும் ஒரு சோல் கனெக்ஷனோட ரிலேஷன்ஷிப்னால எத்தனை நாள் நீங்கள் ரூடாக நீங்கள் என்ன சொல்கிறது, இவர் உங்களை படிச்சுட்டு உண்டு. என்னதான் கரண்ட் சுச்சுவேஷன் இவரை நீங்கள் மைண்ட் பண்ணாமல் இருந்தாலும் மனசு கொடுக்காமல் இருந்தாலும் கட்டாயம் உங்களுக்கு இவங்க மேலே ஒரு ஸ்நேகம் முன்னு இவருக்கும் ஸ்ட்ராங்காக தெரியும். பட் இவர் கரண்ட் ஈகோவில் நிற்கிறார், ரூடாக நிற்கிறாரு. ஓகே, நீ ஏன் கண்ட்ரோல் வா, நீ ஏன் ரீதிக்கு வா. ஓகே, நான் இப்படி தான் இருப்பேன், அடிக்கடி ஹார்ட்டை உடைப்பேன், ஒன்று ஸ்ட்ரெஸ் ஆக்கி விடுவேன், டிப்ரெஷன் ஆக்கி விடுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், ஆனால் நீ அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்து போகணும்னு சொல்லாமல் சொல்கிறாங்க, நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அது மனசிலாக்கிக்கணும் இவரோட கேரக்டர் வச்சு. ஓகே, பட் ஓப்பனாக சொல்ல பிரச்சனை இவருக்கு உங்க கூட ஒரு க்ராஷ் ஃபீல் ஆகுது. அது இந்த வேர்ல்டில் இவருக்கு வேறு யாரு கூட ஃபீல் ஆகிட்டு இல்லை. இவ்வளோ க்ளோஸாக இந்த ஒரு பர்சனோட ஹார்ட்டில் இருக்கக்கூடிய உங்ககிட்டயே இவர் ரூடாக இருந்துட்டு என்ன இப்படியாக அப்படியாக என்னை தட்டி கேட்குறதுக்கு ரைட்ஸ் சொன்ன கிடையாது, என்னை கண்ட்ரோல் பண்ணதுக்கு யாருக்கு ரைட், இது ஈகோஸ்டிக்கான ஒரு பர்சன் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு செப்பரேஷனில் இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டா, எமோஷன் உண்டு, ஆசை உண்டான்னு கேட்டால் ஆஃப்கோர்ஸ் உண்டு. பட் ஆள் வந்து ஆளை பொறுத்த மட்டும் ஆளுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பை காட்டில் ஆளுக்கு ஈகோ தான் முக்கியம். நான் யார்கிட்டையும் தோற்று போயிடக்கூடாது, எல்லாம் என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும். இப்போ ஆள் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ஆளுக்கு இருக்கிற உங்கள் மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ், எமோஷன், ஆசை பாசை எல்லாத்தையும் ஆள் டைட்டாக பிடிச்சிட்டு வெளியே எனக்கும் உனக்கும் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம். ஓகே, நீ இல்லாமல் நான் வாழவேன், நான் இல்லாமல் ஒன்றால் வாழ முடியுமா பார்த்துக்கலான்னு இவர் நிற்கிறாரு கரண்ட் சுச்சுவேஷனில். பட் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே டைட்டாக பிடிச்சிட்டு இருக்காரு. பட் உண்டு ஃபீலிங்ஸ், எமோஷன், ஆசை பாசை எல்லாம் உண்டு. ஓகே, ஓகே, எனக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னா, ஆக்சுவலி இந்த ஒரு பர்சன் ஆக்சுவலி டவர் மூமெண்ட்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டவர் மூமெண்ட்டுங்கிறது ஒரு ஆளுக்கு லைஃப்பில் நமக்கு ரொம்ப நல்லது. இந்த ஒரு டவர் மூமெண்ட் தான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு இங்கே மனசில் ஆகும். டவர் மூமெண்ட் இந்த ஒரு பர்சன் எப்படி ஃபேஸ் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னா, நேற்று வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் பட்டும் படாமல் 2 பேர் கனெக்ட் ஆகி போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனையாவது இவரோட லைஃப்பில் நீங்கள் கனெக்ட் ஆகி போயிட்டு இருந்துருக்கலாம். பட் கரண்ட்லி இந்த நீங்களும் அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணாத ரீதிக்கு ஒரு 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 டவர் மூமெண்ட் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு உண்டு. அது யூனிவர்ஸ் கொண்டு வந்துட்டு ஒரு செப்பரேஷன் கூட நம்ம சொல்லலாம். மேபி உங்களோட வேல்யூ வர்த்து மனசிலாக்கி கொடுக்குறதுக்கோ இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு டீப்பாக இருக்க மனசிலாக்கி கொடுக்குறதுக்கோ ஒரு வந்து செப்பரேஷன் நம்ம சொல்லலாம். கரண்ட்லி இவர் ஆக்சுவலி நேற்று வரைக்கும் இவர் கூட ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷன்லேயும் நீங்கள் கனெக்ட் ஆகிட்டு. பட் இல்லை, இப்போ அந்த கனெக்ஷனில் நீங்கள் இல்லை. ஆக்சுவலி இப்போ நீங்கள் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பாக மைண்டு பண்ணலாம். ஒரு போஸ்ட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், ஸ்நேகம் உண்டு. பட் திருந்தி எடுத்து வரட்டும் நீங்கள் விட்டுட்டு விட்டேன். ஓகே, ஸோ அப்போ இவர் இப்போ எப்படி டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த ஒரு செப்பரேஷனில் நீங்கள் இல்லாமல் இவரோட நாட்கள் எப்படி போகுது, இவரோட லைஃப் எப்படி போகுது, அதை பேஸ் பண்ணது இவர் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இந்த ஒரு போஸ்டருக்கு சில விஷயங்கள் மனசில் ஆகுது. இந்த செப்பரேஷன் இவருக்கு மனசில் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, என்னதான் நான் இக்னோர் பண்ணாலும், உன்னை சீட்டிங் பண்ணிட்டு போனாலும், வேணாம் சொல்லிட்டு போனாலும், நீ என் கூட அந்த க்ளோஸாக இருக்கிற மாதிரி எனக்கு வேறு யாருக்கிட்டையும் க்ளோஸாக இருக்கிறதுக்கு பிடிக்கலை. இந்த மாதிரி ஒரு டைமும் என் லைஃப்பில் இல்லை. உன் கூட நான் இது ஸ்பெண்ட் பண்ண ஒரு டைமும் வந்து வேறு யாருக்கிட்ட எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் தோணலை. ஏன்னா என்னதான் உனக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் எனக்கு உள்ளுக்குள்ளே அந்தளவுக்கு உன் கூட ஒரு டீப்பாக ஒரு க்ளோஸாக ஒரு கனெக்ஷன் ஃபீல் ஆகுதுன்னு இவர் இந்த டவர் மூமெண்ட்டில் மனசில் ஆக்கிட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் இல்லைங்கி இவரோட லைஃப் எப்படி போகும், இவருக்கு டைம் எப்படி போகும். ஓகே, இவருக்கு ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் இவர் டவர் மூமெண்ட்டில் படிச்சுட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். இவருக்கு இப்போ மனசில் ஆகுது
எனக்கு குறித்து இந்த ஒரு டவர் மூலம் இவர் மனசிலாக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு இப்போ தோணுது, ஓகே, எனக்கு உன் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், மனசை விட்டு பேசணுங்கிறது இந்த செப்பரேஷனில் இந்த ஒரு டவர் மூமெண்ட்டில் இவருக்கு மனசிலாகுது. ஏன்னா இவர் கூடயே நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு டைமில், இந்த ரிலேஷன்ஷிப்பில் கனெக்டடாக நீங்கள் இருக்கக்கூடிய டைமில் இவர் உங்களுக்கு ப்ராப்பரான ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் கொண்டு போகணும்னு நினச்சிட்டு இல்லை, ஒரு வரைக்கும் போட்டு பார்த்துக்கலாம் ஒரு தோட்டத்தை இவர் நின்றுட்டு உண்டு. பட் இப்போ இவருக்கு அந்த ஒரு செப்பரேஷன் இப்போ இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னா, எனக்கு இப்போது என் கூட உன் கூட எனக்கு மனசை விட்டு பேசணும், ஸ்பெண்ட் பண்ணணும், ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இவருக்கு தோணுது இந்த செப்பரேஷனில். அது இல்லாமல் இவர் ஆக்சுவலி நைட்டு டைம் திங்க் பண்ணி நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்த மாதிரி இவருக்கு லைஃப்பில் வேறு யாரும் சப்போர்ட்டிவ் இல்லை. ஆக்சுவலி நம்ம லைஃப்பில் வந்து நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நமக்கு நம்ம எமோஷனலி நம்ம டவுனாக இருக்கக்கூடிய டைமில் நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பர்சன் நம்மக்கிட்ட வந்து நமக்கு எதுவும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், சரி விட பார்த்துக்கலான்னு சொன்னாலே நமக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி இவருக்கு இந்த செப்பரேஷனில் மனசில் ஆகிட்டு நீ என் லைஃப்பில் எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்து தெரிஞ்சோ தெரியாமலோ எனக்கு எமோஷ்னலி ஃபிசிக்கலி மென்டலி எனக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவ் வந்திருக்கா. பட் எனக்கு இன்றைக்கி யாரும் இல்லை, நீ கொடுத்தது மாதிரி எனக்கு சப்போர்ட்டிவாக என் லைஃப்பில் வேறு யாரும் இல்லைன்னு இவருக்கு இந்த ஒரு டவர் மூமெண்ட் மனசிலாக்கி கொடுக்குதுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு மேரேஜ் பண்ணணும் இவருக்கும் டிசைர் உண்டுவங்கள. பட் ஆளுக்கு கிளாரிஃபிகேஷன் இது என்ன ரிலேஷன்ஷிப் என்ன பாண்டிங்னா ஏன் மேபி உங்கள் ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஓகே, உனக்கு எனக்கு எத்தனை டிஃப்ரென்ஸ் இருந்தும் ஏன் நான் இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸாக அவங்க கூட ஃபீல் ஆகிறேன். டிசைர் உண்டு ஆக்சுவலி, பட் இவருக்கு கிளாரிஃபிகேஷன் இல்லை, ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிஃபிகேஷன் இல்லை நம்ம சொல்லலாம். இவர் ஆக்சுவலி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நம்ம சொல்லலாம். சூப்பராக சொல்ல போயாச்சுன்னா ஈகோவில் தான் நிற்கிறாங்க, எனக்கு என்னென்னு தான் இருக்காங்க. பட் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்காக இவர் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. ஏன்னா இவர் இறங்கி வந்தாருன்னா இவர் தோற்று போயிடுவார். ஓகே, ஸோ இவர் ஆக்சுவலி வெயிட் பண்ணிகிட்ருக்காரு ஓப்பனாக சொல்ல போயாச்சுன்னா. ஸோ இவருக்கு ஆக்சுவலி ட்ரீம் என்னன்னு கேட்க ரிலேஷன்ஷிப்பில் மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் வேணும். கரண்டி இவர் ஃபினான்ஷியலி ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம சொல்ல. டவர் பண்ணிக்கிறது ஒரு ஆளுக்கு லைஃப்பில் எப்படி வேணாலும் வரலாம். ஓகே, இவர் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஓகே, அதுலேயும் பெரிய க்ரோ இல்லை, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் வந்து இவருக்கு ஒரு மென்டல் சப்போர்ட் இல்லை, ஒரு எமோஷனல் சப்போர்ட் இல்லை, ஒன்றும் ஒரு சப்போர்ட்டும் இல்லை. மேபி ஒர்க் பிளேஸில் வந்து நிறைய பேர் இவரை கஷ்டப்படுத்தலாம். முன்னாடி இவர் உங்ககிட்ட பேசி பழக்கிட்டு இருக்க டைமில் இப்படியாங்க அப்படியாங்க, அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஆறுதல் ஒரு வார்த்தை சொல்லும்போது அவருக்கு ஹீல் ஆகிருக்கலாம். பட் இப்போ இவர் புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் இவருக்கு அதில் இவர் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸ் எதுவும் நமக்கு இங்கே இல்லைன்னு சொல்ல ஃபினான்ஷியலி இவர் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க கரண்ட்லி. ஓகே, இவர் இப்போ திங்க் பண்ணுற விஷயம் என் லைஃப்பில் அவள் ஒன்று இருந்தானே இன்றைக்கி எனக்கு எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கும். நான் ஆக்சுவலி எனக்கு கஷ்டப்படுறேன், ஃபினான்ஷியலி நான் டவுனாக இருக்கேன், மென்டலி நான் டவுனாக இருக்கேன். பட் அவள் ஒன்று என் லைஃப்பில் இருந்திருந்தானே எனக்கு இந்த ப்ராப்ளமே இருந்திருக்காது. இவருக்கு இந்த ஒரு டவர் மூமெண்ட்டை சூப்பராக மனசிலாக்கி கொடுக்குது நம்ம சொல்லலாம். ஓகே, பட் ஆளுக்கு ரிலேஷன்ஷிப்பை குறித்து ஒரு கிளாரிட்டி இல்லை. பட் இவருக்கு ஒன்று மட்டும் ஃபீல் ஆகுது. ஓகே, என்னதான் உனக்கு எனக்கு டிஃப்ரென்ஸ் இருந்தாலும், எத்தனையோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும், மேரிட்டல் அஃபேர் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் என் ஹார்ட்டுக்குள்ளே நீ க்ளோஸ் ஆன மாதிரி என் லைஃப்பில் வேறு யாரும் க்ளோஸ் ஆகிட்டு இல்லை, அந்த ஒரு ரியலைசேஷன் மட்டும் இவருக்கு உண்டு. மேபி இவருக்கு மனசில் மேபி நம்ம ரெண்டு பேரும் சோல்மேட்டாக இருக்கலாமோ அப்படி கூட இவருக்கு மனசில் ஆகிடும். பட் ரிலேஷன்ஷிப்பில் நமக்கு ஒரு ரீஸ்டார்ட் உண்டு, அது கன்ஃபார்ம். ஓகே, தென் இவர் என்ன தான் சீட்டிங் பண்ணிட்டு போயிட்டு உண்டுனாலும் இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு காலில் ஒரு கம்யூனிகேஷனும் வந்து வரதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவரோட கரண்ட் எனர்ஜி இல்லை, இவரோட தாட் இப்போ இவரோட திங்கிங் என்ன அப்படின்னா, இவருக்கு எப்பவுமே தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, என்ன தான் வெளியே ஈகோவில் இருந்தாலும் ஃபீலிங்ஸ் எமோஷனலாக உள்ளுக்குள்ளே சப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு உள்ளுக்குள்ளே பிடிச்சிட்டு இருந்தாலும் இவருக்கு இப்போ மைண்டில் இருக்கிற தாட்ஸ் என்ன அப்படின்னா, அவங்க கூட பேசணும், பழகணும், டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவருக்கு டே அண்ட் நைட் இவருக்கு தோணிகிட்டே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் இருந்தது மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் இவருக்கு லைஃப்பில் வேறு யாரும் இல்லை. மேபி இவருக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைப்ரேஷன் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னா இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு 7 வீக்ஸ்லேயோ 7 டேஸ்லேயோ 7 ஹவர்ஸ்லேயோ உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன், ஒரு காலை ஒரு மெசேஜை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வரைக்கும் இவர் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கல அப்படின்னா இனி வரக்கூடிய ஒரு டைமில் இவர் ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு நமக்கு மனசிலாகுது. ஓகே, ஸோ அப்போ இந்த ஒரு செப்பரேஷனில் இவர் சில விஷயங்கள் மனசிலாக்கிட்டு உண்டு. நமக்கு இதில் ஃபீல் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னா, கரண்ட் இவருக்கு இவர் ஒற்றைக்கு நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இவர் எந்த பார்ட்டிக்கு போனாலும் சரி, எந்த ஒரு செலிப்ரேஷனுக்கு போனாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, இவருக்கு ஒரே ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் மட்டும்தான். இவருக்கு மைண்டில் எப்பவும் வந்துட்டு போகிற ஒரே ஒரு தாட்ஸ் உங்களோட தாட்ஸ் மட்டும்தான்.
ஓகே. இவருக்கு என்ன தோணும், எனக்கு லைஃப்பில் நீ இருந்தேனுங்க எனக்கு இந்த ஒரு ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு ஒரு நாள் வரவே வராது. நீ இல்லாதனால தான் எனக்கு ஏதோ ஒற்றைக்கு நிற்கிற ஒரு ஃபீல். மேரேஜ் ஆகிருக்கலாம், எந்த சுச்சுவேஷனில் இருந்தாலும் இவருக்கு ஃபீல் ஆகிற விஷயம், நான் ஒற்றைக்கு நிற்கிறேன், எனக்கு யாரும் இல்லை. ஆக்சுவலி இவர் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம சொல்லலாம். ஓகே, உங்கள் வருகைக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். பட் நீங்களாக போகாதுங்க. நீங்களாக போனீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மறுபடியும் அவங்களா திருந்தி வந்தாங்க, அவங்களா திருந்தி நம்மளோட வேல்யூ மனசிலாக்கிட்டு வந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். மறுபடியும் நம்மளே காப்பாற்ற போகிறோம் அப்படின்னா நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு ஒருபோதுமே புரியாது. எல்லாமே ஈஸியாக கிடைச்ச மாதிரி இருக்கும். ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருள் மேலே யாருக்குமே வேல்யூ இருக்காது. ஸோ அதனால் அவங்கள சேஞ்ச் ஆக விடுங்க, அவங்கள திருந்து விடுங்க. அவங்க டவர் மூமெண்ட் நல்லா லெசன் லேர்ன் பண்ணட்டும். லேர்ன் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஒரு டைமில் தான் நமக்கான இம்பார்ட்டன்ஸ் அவங்க கரெக்டாக கொடுப்பாங்க. ஸோ நீங்களாக போகாதுங்க. ஓகே, அவங்க வரட்டும். அவங்க வந்தாங்க அப்படின்னா ஷோராக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு கிளாரிட்டி, எதிர்பார்க்குற ஒரு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அவங்கள வரக்கூடிய டைமில் நம்ம சொல்லவும் செய்யலாம், நீங்கள் எதுனே வந்தீங்கன்னு கேட்கலாம். ஓகே, பட் நீங்களாக போனீங்க அப்படின்னா மறுபடியும் அதே ஹார்ட் பிரேக்கு, மறுபடியும் அதே ஒரு லூப் தான் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் குறைச்ச நாளைக்கு நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். மைண்டை டைவர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இந்த ஒரு செப்பரேஷனை நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக எடுத்துகிட்டு இந்த வேர்ல்டில் யாருமே இல்லாட்டாலும் நம்ம ஜீவிக்கணும். நம்ம எல்லாருமே நினச்சிட்ருக்கோம் நமக்கு ரிலேஷன்ஷிப் தான் சக்ஸஸ். அப்படி கிடையாது. புருஷன் இல்லாத பொண்ணும் இந்த உலகத்தில் வாழ தான் செய்கிறாங்க. பொண்டாட்டி இல்லாத ஒரு ஆணும் இந்த உலகத்தில் வாழ தான் செய்கிறாங்க. ஏன் அம்மா அப்பா இல்லாமல் கூட ஒரு குழந்தை அனாதை ஹவுஸில் போய் வாழ தான் செய்யுது. ஓகே, ஸோ நம்ம உலகத்தில் எப்படி இருந்தாலும் வாழ்ந்து ஆகன்னு கட்டாயத்தில் இருக்கும். மேக்ஸிமம் நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிறது வரைக்கும் நம்மளை மட்டுமே டிபெண்ட் பண்ணி வாழ்றது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட வாருது நம்மளோட சோலும் நம்மளோட யூனிவர்ஸும் மட்டும்தான். ஓகே, மற்றபடி வேறு யாரையும் நம்ம லைஃப்பில் ஸ்டே பண்ணி வைக்கவும் முடியாது, யாருக்கும் ரூல்ஸ் கொடுக்கவும் முடியாது. அதை மனசில் ஆக்கிக்கோங்க. ரிலேஷன்ஷிப்பில் ரீஸ்டார்ட் உண்டு. அது எந்த அளவுக்கு உங்களை நீங்கள் ஃபோக்கஸ் ஆகுறீங்களோ, எந்த அளவுக்கு இவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம உங்கள் ஹாப்பினஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து போகிறீங்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் அவைலபிளாக இல்லாமல் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது சீக்கிரமாக நமக்கு பாசிபிள் ஆகும். ஓகே, தென் இம்பார்ட்டண்டான ஏஜ் பார்க்கலாம். 17 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 18 important, 48 important, 47 important, 41 important, 44 important, 45 important. Okay, then important month பார்க்கலாம். January important, April important, July important, August important, September important. இம்பார்ட்டண்டான டேட் பார்த்தீங்க அப்படின்னா 1 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 14 இம்பார்ட்டன்ட், 15 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கும் ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ ப்ரீசியஸான மூமெண்ட் எதாவது நடந்துச்சு அப்படின்னா ஷோராக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். இந்த நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கரெக்டாக இருக்கும்போது மட்டும் தான் உங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.